ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டி நடமணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு மார்கழி 18 ஜனவரி 2ஆம் நாளோட விலாக் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் நிறைய சகோதரிகள் கேட்ட கேள்விகளுக்கும் நான் அப்படியே பதில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாமா? எப்போதும் போலேயே 4:30க்கு எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா 4:45 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மளுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வாசல் கூட்டி வாசலெலாம் தெளித்து விட ஆரம்பிக்கலாம். திலகவதி அப்படிங்கிற சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு நேற்றே நான் பதில் கொடுத்துருந்தேன். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க கமெண்ட் பண்ணி எனக்கு இதுக்கு தயவுசெய்து தெளிவுபடுத்துங்கம்மா அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் செய்வதையே அப்படியே எனக்கு முன்னர் செய்கிறார்கள்மா. நானே பல வேதனையிலும் வெளிவர முயற்சிக்கின்ற வெளிநபர் அல்ல, உறவினர் தான் இப்படி பொறாமை போட்டி போடுகிறார்கள். இதனால் எனக்கு பயமாக உள்ளது. இதனை தயவு செய்து தெளிவுபடுத்துமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப பயந்துக்கிறீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிருந்த கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, நான் செய்கிற பூஜைகளெல்லாம் பார்த்து பக்கத்தில் உள்ளவங்க அதே மாதிரி செய்கிறாங்க, அது ஒரு எனக்கு செய்கிறாங்க, என்னையும் செய்ய விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய கமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் இருந்தது. நான் அதுக்கே நேற்று விலாகில் நான் ரிப்ளை கொடுத்துருந்தேன். இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெளியாள் இல்லை, சொந்தக்காரவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நல்ல விஷயம் தான் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதை பார்த்து அவங்க செய்கிறாங்கன்னா அதை சந்தோஷப்பட்டுக்கோங்க. அதையே நீங்கள் நினச்சி வருத்தப்படுறீங்க அப்படிங்கிறதா எனக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வீடியோ கொடுக்குறேன் இல்லையா, உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். இப்போது நான் வீடியோ கொடுத்துட்ருக்கேன். இப்போ இதை பார்த்து பல சகோதரிகள் பார்த்தீங்க அப்படின்னா, அக்கா நான் உங்களை பார்த்து மாறிட்டேன், நான் ரொம்ப லேசியாக இருக்கிறப்போ உங்கள் வீடியோ பார்த்தேன் அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பாக ஆகிக்கிறேன், இப்போ எங்கள் வீடு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்குது, உங்களுடைய பூஜைகளை பார்த்து நானுமே என்னோடய வீட்டுகளில் பூஜைகள்லாம் செய்ய நான் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்குது, நான் வீடு வாங்கிட்டேன், இடம் வாங்கிட்டேன், அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டேன், வில்லா வாங்கிட்டேன். இப்படி பல சகோதரிகள் நம்மளுடைய அவங்களுடைய உழைப்பு தான். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோடு அவங்க செய்கிறப்போ அதில் அவங்க கிடைக்கக்கூடிய பலனை அவங்க அதில் அடைகிறாங்க. இப்போது அது மாதிரி தான் உங்களை பார்த்து அவங்க செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கோங்க. உண்மையாலுமே அது நீங்கள் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நீங்கள் மேலும் மேலும் நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே தான் போவீங்க. என்றைக்குமே நம்மளை பார்த்து ஒருத்தர் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படவே படாதீங்க. நாம் செய்கிறத இன்னொருத்தவங்க செஞ்சால் அது நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நாம் தான் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போவோம். இப்போது நாங்கள் கோட்ரஸ் வீட்டில் இருந்தோம் இல்லையா, திண்டுக்கல்ல, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் கூட சிஸ்டர் மாதிரி, அதாவது என் கூட பிறந்தவங்க மாதிரியே பழகின 2 பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் போய் யூடியூப் சேனல் ஆரம்பித்து கொடுத்தேன். நீங்களும் செய்யுங்க, வீட்டில் பெண்கள் சும்மா இருக்கக்கூடாது, எதையாவது ஒன்று செய்யணும், தனக்கான ஒரு சேலரியை வருமானத்தை நம்ம உருவாக்கிக்கணும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருதோ அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு பொண்ணு அழகாக ஹிந்தி டீச்சர், அந்த பொண்ணு அழகாக பேசுவா, அப்படி கிளாஸ் அழகாக எடுப்பா, அப்படி நல்ல ட்ராயிங்லாம் அழகாக பண்ணுவோம், அப்படி கிராஃப்டெல்லாம் அழகாக பண்ணுவாடி. இன்னொரு பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் பண்ணுற பொண்ணு தான், அதுவுமே ஹோம் மேக்கர் தான், வீட்டில் குழந்தைங்கள பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான். பசங்க ஸ்கூலுக்கு போனவுடனே என்ன பண்ணுவாங்க, வீட்டில் நாங்கள் தூங்கிட்டு தாக்கா இருக்கிறோம் அப்படின்னாங்க. இப்போ நான் போய் அங்கே நான் செய்யக்கூடிய வேலைகள், காலையில் எழுந்திரிச்சு அவங்க மேல் வீட்டில் இருந்தாங்க, நாங்கள் கீழ் வீட்டில் இருந்தோம். இப்போ எங்கள் வீட்டு வாசல் தான் அவங்க மேலே ஏறி போக முடியும். அப்படிங்கிறப்போ நான் பண்ணுற பூஜைகள், வாசல் படியில் நிறைய பூஜை பண்ணுவேன். அதிகாலையில் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். நான் போனதுக்கப்புறம் தான் நான் பண்ணுறதை பார்த்து அந்த பொண்ணுங்களும் அதே மாதிரி செய்ய ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய வாசல் மேல் வீடு தான், அப்போல்லாம் நான் வாசல் கூட தெளிக்க மாட்டேக்கா அப்படியெல்லாம் சொன்னாங்க. இங்கே இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஏரியாவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெய்வீகம் நிறைஞ்ச மாதிரி இருக்குக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் நான் ஊருக்கு வந்துட்டால் கூட இந்த இடம் ஒரு மாதிரி இருக்குக்கா, பார்க்குறக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவங்க என்னை பார்த்து தான் கற்றுக்கிட்டாங்க. அவங்க செய்கிறத பார்த்து நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, சும்மா நான் யதார்த்தமாக அவங்க வீட்டுக்கு போனால் கூட சும்மா இருக்கக்கூடிய வாசலில் நாம் போனதுக்கப்புறம்
அவங்க வாசலில் மஞ்சள் தேய்க்கிறது, அழகாக அவங்களுக்கு தெரிஞ்சபடி கோலத்தை போடுறது. நான் வந்து சுற்றி வந்து பெயிண்டில் வந்து பார்டர் கொடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வாசல் படிக்கலாம் அழகாக அதே மாதிரி அந்த பொண்ணு செஞ்சிச்சு. அப்படி அதை செய்ய செய்ய அவங்க வீட்டில் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு அவ்வளோ சந்தோஷம். நல்லா இருக்குது, இப்போ வீடு நல்லா மங்களகரமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லி பாராட்டினதான் அந்த பொண்ணு அடிக்கடி வந்து என்கிட்ட வந்து சொல்லும். இப்போதாக்கா எங்கள் வீடு நல்லா இருக்குன்னு எங்கள் வீட்டுக்கார் வந்து பாராட்டுறாரு அப்படின்ட்டு. அப்போது அந்த பொண்ணுங்களுக்கும் நான் பார்த்தீங்க அப்படின்னா சேனல் ஆரம்பித்து கொடுத்தேன், நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 சப்ஸ்கிரைபர் வரப்போகிற அப்படி. சேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு சேனல். பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படியா, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தேனோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணும் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோடனே நான் எப்படியெல்லாம் வந்து திக்கி திக்கி பேசுகிறேனோ அது மாதிரி தான், அதை விட சூப்பராக வந்து சேனல் ரன் பண்ணி கொண்டு போகிறேன் அப்படி. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கானது நாம் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு நாம் சொல்லி கொடுப்போம். அதனால் வந்து அவங்களும் நல்லா இருப்பாங்க. அதை பார்க்குறப்போ நாமளும் சந்தோஷப்பட்டுக்கலாம். இதில் என்ன இருக்குது, ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. சந்தோஷப்பட்டுக்கோங்க. அவங்க ஏதாவது தப்பு செஞ்சால் கூட செய்கிற வேலைகளில் சொல்கிறேன், இது மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கிடைச்ச பலன்களை அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். என்றைக்குமே நாம் நல்லா இருக்கணும்னு மட்டும் தயவுசெய்து யாருமே நினைக்காதீங்க. எல்லாருமே நல்லா இருக்கட்டுமே, அது வந்து ரொம்ப ஒரு முழு சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக அவங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் செய்கிற வேலைகளை பார்த்து அவங்க செய்யும்போது அவங்க செய்கிறதையும் நீங்கள் வந்து கவனிப்பீங்க தானே. நம்மளை மாதிரியே செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கவனிக்கிறதுனால தான் உங்களுக்கு அது வந்து கஷ்டமாக தெரியுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதில் கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அதை வந்து நல்லா ஹாப்பியாக நீங்கள் எடுத்துக்கோங்க, சந்தோஷப்படுங்க. இன்னும் நீங்கள் வந்து அதிகமாக தான் வந்து வேலைகள் செய்ய ஆரம்பிப்பீங்க, இன்னும் நீட்டாக வச்சுக்க ஆரம்பிப்பீங்க. நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வந்து உங்கள் வீட்டில் அதிகம் வந்துகிட்டே இருக்கும். அது கண்ணுக்கு தெரியாமல் நம்மளுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்துட்டே இருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க, அவங்களும் நல்லா இருக்கட்டும், நீங்களும் நல்லா இருங்க. அப்படி நீங்கள் நினைங்க, மனசுக்குள்ளே நிம்மதி மட்டுமே நம்மளுக்கு கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்களை நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறதுனால தான் அப்படியே நம்ம சோர்ந்து போயிடுறோம், என்னடா இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு. அது அவங்களுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருங்களுடைய எண்ணம் போல தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அது வந்து 100% வந்து உண்மை. அதனால் நாம் வந்து யாரையுமே மாற்றி அமைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது அவங்கவுங்களுடைய விருப்பம். அவங்கவுங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அப்படி வாழ்ந்துட்டு போகட்டும். நாம் போய் எதையும் சொல்லி அவங்கள வந்து நம்ம மாற்றி அமைச்சு நம்ம வந்து உருவாக்கக்கூடிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது இல்லையா. அப்போது நம்மளுடைய வேலைகளை நாம் வந்து முழுமையாக நாம் செய்வோம். அதை பார்த்து அவங்க செய்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அதில் வந்து பெருமை. ஏன்னா எப்படி இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற வேலையை பார்த்து செய்கிறப்போ அது உங்களுக்கு தான் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை பேர் நம்ம சேனலில் வந்து அக்கா நீங்கள் செய்கிறது மாதிரியே நாங்கள் செய்கிறோம், இன்றைக்கி நான் போட்ட கோலத்தை தினமுமே ஒரு பொண்ணு வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அக்கா நான் வந்து இன்றைக்கி நேற்று நீங்கள் போட்ட கோலத்தை நான் வந்து இன்றைக்கி வாசலில் போட்டக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்போ அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பரவாயில்ல அப்படின்ட்டு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து சொன்னா அப்படி என்ன அப்படின்னா, என்னுடைய மாமியாலாம் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருப்பாங்கக்கா, ஆனால் இப்போ உங்களுடைய வீடியோ பார்க்க நான் கேட்க என்ன ஆகுது அப்படின்னா நானும் என் வீடு இது மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி நானும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வர்றேக்கா. இப்போ வீடே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்குது, நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்குது. இப்போ மாமியாரே என்னை பாராட்டுறாங்கக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கமெண்ட் பண்ணுறப்பெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, அவங்க வீட்டில் ஏதோ ஒரு சந்தோஷம் அந்த இடத்துல பரவிட்டு இருக்குது. அதனால் சந்தோஷப்படுற முதல் ஆளும் நானாக தான் இருப்பேன். அதுபோல் அவங்களும் உங்களை பார்த்து செய்கிறாங்க அப்படின்னா பட்டுக்காதீங்க. என்ன, அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்க. நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அது பெரிய விஷயமா தெரியாது. எது செஞ்சாலும் நீங்கள் வந்து கெடுதலே நம்மளுக்கு செஞ்சாலும் கண்டுக்காமல் போயிடுங்களே, அது அவங்களையே மாற்றிடும். அதனால் பார்த்தீங்கன்னா கெடுதல் செஞ்சுட்டாங்க நாம் ஒன்று செய்வோம் அப்படின்னு திரும்ப செய்யவே கூடாது. அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்க அப்படியே இருக்கட்டும். நீங்கள் நம்ம வந்து நல்லதையே நினைப்போம். எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லதையே நினச்சோம் அப்படின்னாவே நம்மளுக்கு நல்லதே நடக்கும். அதனால் கவலைப்படாதீங்க, இதோட விட்டுருங்க. நான் ஓரளவுக்கு தெளிவுபடுத்திட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைங்க, அவ்வளோதான். அப்புறம் ஒரு சிஸ்டர் ராஜி விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னா, அக்கா இந்த வீடியோவில் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் பீகாக் வந்து சவுண்ட்ஸ் கேட்குது, அது ஒரிஜினல் சவுண்டா இல்லை வந்து நீங்களே வந்து மியூசிக்கில் ரெடி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ரிப்ளை கொடுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க.
அது வந்து ஒரிஜினல் சவுண்டு தாம்மா. ஏன்னா இங்கே வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய குருவிகள் அப்படியே வந்து காலையில் அந்த பொழுது கிளம்ப பார்த்தீங்கன்னா அவ்வளவு குருவிகள் வந்து சவுண்டு கொடுக்கும். நான் சில டைம்லாம் எடிட்டில் வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுவேன் அந்த சவுண்டை. ஏன்னா நான் பேசுகிறது கேட்காது, அந்தளவுக்கு குருவிகளோட சவுண்டு வந்து ஃபுல்லாக இருக்கும். அதே போல் மயிலோட சவுண்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா அரிசி போட்டு வைக்கிறோம் இல்லையா, நானும் போடுவேன், பக்கத்தில் உள்ள அந்த அப்பாவும் போடுவாங்க. அப்படிங்கிறப்போ அது வந்து காலையிலே வந்துடும். கரெக்டாக 6 மணிங்கிறப்போ 3-4 மயில் வந்துடும். வந்து அதே இடத்துல தினமும் வந்து அரிசி சாப்பிடும். அது சாப்பிட்டுட்டே கொடுக்குற சவுண்டுங்க தான் சில டைம் வந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆகும். அதே போல் குருவிகள் சவுண்டு அப்படி தான். நிறைய சிஸ்டர் கேட்பீங்க, அக்கா நீங்கள் வந்து பேர்ட்ஸ் வளர்க்குறீங்களா, அதை வீடியோவில் காட்டுங்க அப்படின்னு. பேர்ட்ஸ் எல்லாம் நான் வளர்க்கவே இல்லை. நம்ம வீட்டை சுற்றி அவ்வளோ பறவைகள் வரும். ஏன்னா நான் வீட்டை சுற்றி மரங்கள் வச்சுருக்கேன். பறவைகளுக்கான அரிசி இதெல்லாம் நான் வச்சுருக்கேன். அதே போல் தண்ணியும் வச்சுருக்கேன். அப்படிங்கிறப்போ காலையிலே அவ்வளோ சவுண்டாக தான் இருக்கும். சில டைமில் பேசவே முடியாது, அவ்வளோ சவுண்டு கொடுக்கும் வெளியில் பின்னாடி கார்டனில் இருந்து. அதுதான் உங்களுக்கு வந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆகும். இது வந்து ஒரிஜினல் சவுண்டு தான். இதில் வந்து மியூசிக்லலாம் எதுவுமே ஆட் பண்ணலை, அது மாதிரி மியூசிக்கும் இல்லை. அப்புறம் சுரேஷ் சசி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஹாய் அக்கா, நான் உங்களை 2 டேஸாக ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் இந்த 2 டேஸில் நான் உங்களோட ஸ்பீச் வீடியோ மட்டும்தான் பார்த்துக்கிட்டே என்னோடய டைலர் ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்கேன். மனசு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. நன்றி அக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். பரவாயில்ல, என்னோடய ஸ்பீச் இப்போ நிறைய பேர் கேட்குறதா சொல்கிறாங்க. அதுவும் ஒரு சிஸ்டர்லாம் இன்றைக்கி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா காலையில் எந்திரிச்ச உடனே உங்களுடைய ஸ்பீச்சை கேட்டுட்டு என்னோடய வேலைகள் எல்லாம் செய்கிறேன், என் குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு உங்களோட ஸ்பீச்சை நான் அப்படியே கேட்டுகிட்டே வந்து வேலைகள் செய்கிறப்போ எனக்கு அது பெரிய கஷ்டமாக தெரிகிறதில்லக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே போல் அதே மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டு தான் இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் எனக்கு கொடுக்க பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. நான் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, யாகத் விஜய் யாகத் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து, அக்கா நான் வீட்டு வாசலில் வச்சா காஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, துளசி செடி வந்து வீட்டு வாசலில் வைக்கும்போது காஞ்சி போயிடுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் அதே மாதிரி தான் ஆச்சு. ஆனால் இப்போ பனிகாலம்னால துளசி செடி கண்டிப்பாக காயும். நான் அதை வந்து நல்லா பாதுகாத்து தான் நம்ம வளர்க்கணும். அது உயிர் பிடிக்கிற வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். உங்களுக்கு வந்து இப்போ வெயில் படாத இடத்துல நீங்கள் முன்னாடி வாசலில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் கொண்டு போய் வெயிலில் வச்சு மறுபடியும் எடுத்தாந்து வைங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அப்பார்ட்மெண்ட் வீடாக இருக்கும், துளசி செடி வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ள வெயில் வராது. அப்படிங்கிறப்போ நீங்கள் மொட்டை மாடியில் எடுத்து கூட ஒரு நாள் ஃபுல்லாக கொண்டு போய் வச்சுருங்க. நல்லா வந்து அது வெயிலில் இருந்தால் தான் துளசி செடி நல்லா வளர்ந்து வரும். இப்போ நான் முன்னாடி வாசல் படியில் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் கொஞ்சம் தள்ளி அந்த சைடு வச்சுருக்கேன். எனக்கு வந்து உள்ளே வந்து வெயில் வரும். அந்த செடிக்கான வெயில் வந்து போதுமானதாக தான் வரும் காலையிலேயே. முதல்ல பார்த்தீங்கன்னா நான் இன்னும் உள்ளே தள்ளி வச்சுருந்ததுனால என்னோடய துளசி செடியும் அதே மாதிரி தான் வறண்டு போக ஆரம்பிச்சது, காஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் 3-4 டைம் நான் வந்து என்னோடய செடிகளை வந்து மாற்றி வச்சேன். அதை தினமுமே உங்களுக்கு வீடியோஸ்லேயும் காட்டியிருப்பேன். நான் செய்கிற வேலைகள் எல்லாமே வந்து அதை மாற்றி வச்சதெல்லாம் அது மாதிரி ஆச்சு அப்படின்னா இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வளரும். அதே போல் இந்த வெங்காயம் கற்றை வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸ்லேயே கேட்டுகிட்டே இருந்தீங்க, சாரி சிஸ்டர் நான் வந்து மறந்துட்டேன், இது எங்கே வாங்கினீங்க சிஸ்டர், நல்லா இருக்குது, இதை சொல்லுங்கள், இதோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து தீபாவளி ஆஃபருக்கு அமேசானில் நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 540 ரூபாயோ என்னமோ அந்த ரேட்டுக்குள்ளே தான் இருந்தது. ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வேலை வந்து ரொம்ப சுலபமாக வந்து செஞ்சு கொடுத்துருங்க. அந்த வெங்காயம் வெட்டுறது அவ்வளோ ஈஸியாக எனக்கு செஞ்சு கொடுத்துரும். சார்ஜபிள் தான் இது அந்த அஹாரோ கம்பெனியோட தான் இது. ரொம்ப வந்து நம்மளுக்கு கரெக்டாக கைக்கு வந்து அடக்கமாக தான் இருக்கும். பெருசாக இருந்தாலும் இருக்குது, அதுக்கு தகுந்த விலை இருக்குது. நான் இந்த அளவே போதும்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். என்ன சைஸ் வேணாலும் வெங்காயத்தை ரொம்ப சூப்பராக கட் பண்ணி கொடுத்துரும். நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் சார்ஜ் போட்டு வச்சுக்கிட்டோம்னா போதும். அது தனித்தனியாக கலட்டுற மாதிரி தான் இருக்கும். கலட்டி நீட்டாக நம்ம வந்து கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. அமேசானில் செக் பண்ணி பாருங்கள். அஹாரோ ஆனியன் கட்டர்னு சொல்லி கூட போடுங்க, அது வந்தது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சதுன்னா வாங்கிக்கோங்க. அன்றைக்கி காலையில் வந்து சாப்பாடு வந்து சுண்டைக்கடலில் வந்து புளிக்குழம்பும் இது வந்து காலிஃப்ளவர் வந்து
பொரியலும் செஞ்சுருந்தேன். சாதம் செஞ்சு எல்லாருக்கும் தம்பிக்கு ஹஸ்பண்டுக்கெலாம் சாப்பிட வச்சு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு, ஏன்னா எனக்கு ரொம்பவுமே டயர்டாக இருந்தது. ஏன்னா தினமுமே அதிகாலையில் எந்திரிச்சிட்டே இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன். அதே போல் அந்த துளசி செடி காஞ்சு போகுதுன்னு கேட்டாங்க இல்லையா, அந்த சகோதரிக்காகவே நான் மறுபடியும் சொல்கிறேன், துளசி செடிக்கு அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க. நல்லா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருந்தாவே போதும். அடிக்கடி நம்ம தண்ணி ஊற்றினோம் அப்படின்னாலும் அந்த வேர்களில் பார்த்திங்க அப்படின்னா பூச்சி பிடிக்க ஆரம்பிக்கும். அது ஒரு மாதிரி பழுத்து போய் இலைகள்லாம் கொட்டிட்டு காஞ்சு போயிடும். அதனால் துளசி செடிக்கு அவ்வளோவா தண்ணிகள் தேவையில்லை. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கூட தண்ணி கொடுக்கலாம். அது போக வெயிலில் நம்ம பார்த்து எடுத்து வச்சு நம்ம கொண்டாந்து வச்சுக்கிட்டாவே போதும். வாசல் படியில் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னா வெயில் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல வச்சு கூட நீங்கள் வளருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நான் முன்னாடி வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு வெயில் இருக்கிறதுனால நான் வச்சுருக்கேன். உங்களையே நான் முன்னாடி வைங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதை நீங்கள் செய்யுங்க. எங்கே இடம் இருக்குதோ அங்கே நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செல்வ முருகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் ஹாய் சிஸ்டர், நீங்கள் தான் என்னோட ரோல் மாடல். லைக் வெரி மச் சிஸ்டர். உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? நான் உங்களுக்கு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கேன். என்னோட நேம் சொல்லுங்கள், ஒரு வாட்டி ஹாய்ன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ப்ளீஸ் சிஸ்டர், எனக்கு ரொம்ப இன்றைக்கும் நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. ஹாய் செல்வ முருகேஸ்வரி சிஸ்டர், ஹாய். உங்களுக்கு நான் ஹாய் சொல்லிட்டேன். சாரி, நான் உங்களுடைய கமெண்ட்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு. ஆனால் பார்த்திங்கன்னா மறந்துருக்கிறோட ஒரு 4 கமெண்ட்ஸ் நம்ம படித்து அதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படின்னாவே வீடியோ முடிஞ்சிருது. அதனால தான் சொல்லலை, சாரி. ஹாய் சிஸ்டர், ஹாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மார்கழி 18 காலையில் செஞ்ச வேலைகளை உங்களுக்கு ஒரு விலாகாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் செய்வேன். ஆனால் ஸ்டாண்டில் எடுத்து மாட்டி வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாகிடுறேன். ஏன்னா காலையில் அதிகாலையிலே எந்திரிச்சு என்னோடய வேலைகள் செய்கிறதுனால அடுத்தடுத்த விலாகில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அடுத்த விலாகில் கற்பக விநாயகருக்கு நியூ இயர் அன்னைக்கு நம்ம வீட்டில் பூஜை பண்ணதை உங்களுக்கு நான் வீடியோஸாக கொடுக்குறேன். எல்லாருடைய சப்போர்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு நிறைய கிடைக்குது. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. மனசை தொட்டு சொல்கிறேன், அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய அன்பை நான் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.